நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். சாட்டர்டே மெயின் ஈவென்ட்ல லாஸ்ட் மினிட்ல முக்கியமா ஒரு மேட்சை பத்தி அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு அந்த மேட்ச்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற போகுது அப்படின்றது ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் ரெஸ்லிங் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ போலாம். எந்த மேட்சை பத்தி பார்க்க போறீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல மொத்தம் 5 மேட்ச் இருக்கு. 3 மென்ஸ் மேட்ச் 2 உமன்ஸ் மேட்ச். அதெல்லாம் விட்டுட்டு அந்த மென்ஸ் மேட்ச்ல முக்கியமான மேட்சான WWE Undisputed Universal Championship match Cody Rhodes இந்த கோடி ரோட்ஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் போனுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல பல விஷயம் சம்பவங்கள் நடக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல இவங்க 2 பேரை தாண்டி இவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து பயங்கரமான ஃபியூடு போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல யாரும் எதிர்பார்க்காத விஷயமாக ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன்ஸ் இருக்க போகுதுன்ற மாதிரி தான் இப்போ ரொம்ப ஹைப்ல இருக்கு. இந்த ஹைப்பாலே இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்சா இது பார்க்கப்படுகிறது. ராண்டி ஆர்டன் என்ன பண்ண போறார்? ராண்டி ஆர்டன் இதுல என்னத்தை மாற்றத்தை உண்டு பண்ண போறார்? ராண்டி ஆர்டன் ஹீல் பண்ணுவாரா? 2 பேரையும் அட்டாக் பண்ணுவாரா? இல்ல கோடி ரோட்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணி கெவின் ஓவன்ஸ் ஜெயிக்க வைப்பாரா? இல்ல கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸ் ரீடைன் பண்ண வைப்பாரா? இல்ல 2 பேரையும் அட்டாக் பண்ணி அந்த மேட்சை கொலாப்ஸ் பண்ணிட்டு போவாரா? ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கு வழிவகுப்பாரா? இப்படின்ற பல விதமான ரூமர்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த மேட்சோட ஹைப் ஏறணும். இந்த மேட்ச் வந்து சக்சஸ் ஆகணும்னு கேட்டீங்கன்னா ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்தா மட்டும்தான் இந்த மேட்ச் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டே முழுமை பெறாது. அதனால WWE முடிஞ்ச அளவுக்கு ராண்டி ஆர்டனை கான்டாக்ட் பண்ணி வர வைப்பாங்க. ராண்டி ஆர்டனுக்கு பெரிய அளவுக்குலாம் இன்ஜுரி ஏற்படல. WWE வந்து அந்த இன்ஜுரியை தான் ஹைப் பண்ணி காமிச்சாங்க. அது இன்ஜுரியெல்லாம் கிடையாது. ராண்டி ஆர்டன் நல்லா தான் இருக்காரு. ராண்டி ஆர்டன் இந்த மேட்சுக்கு வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படியே பிளான் பண்ணி ராண்டி ஆர்டனை வந்து மூவ் பண்ணி அப்படியே ராயல் ரம்பிள் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கு கொண்டு போவாங்க. அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ராண்டி ஆர்டன் வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து கெவின் ஓவன்ஸ் 3 பேருக்கும் மேட்ச். அந்த மேட்ச் ஹைப் ஏற்ற தான். ஏன்னா கெவின் ஓவன்ஸுக்கு ராண்டி ஆர்டன் இருக்கு கான்ட்ரவர்சி இருக்கு. கோடி ரோட்ஸ்க்கு கெவின் ஓவன்ஸுக்கு கான்ட்ரவர்சி இருக்கு. ராண்டி ஆர்டனுக்கு கோடி ரோட்ஸ்க்கு மட்டும்தான் கான்ட்ரவர்சி இல்லை. அந்த பகையை வந்து இந்த இதில் உருவாக்குவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த மேட்ச் வச்சிருக்கிறாங்க. இவங்களோட ஃபியூடு தொடரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து டிராஃப்ட் ஆகி ரா பக்கம் வர போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து கோடி ரோட்ஸ் வந்து ரா பக்கம் வருவார் 2025 ஸ்டார்டிங்கில். அப்போ எல்லாருமே இந்த ஃபியூடு அப்படியே ரா பக்கம் வந்துடும். இந்த ஃபியூடோட எண்டு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெசல்மேனியா வரைக்கும் இருக்கும். ரெசல்மேனியா டயத்துல தான் கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியன்ஷிப்பை இழக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.